ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போற்றுவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பஞ்சமுக விநாயகர். இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நான் வந்து இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த களிமண்ணை வந்து ரவுண்டாக வந்து உருட்டி உடம்புக்கும் தொந்தி மேலே வந்து உடம்பு ரெண்டும் வச்சுருக்கிறேன். அடுத்தது கால், 2 கால் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. பாருங்கள், 2 கால் வச்சாச்சு விநாயகருக்கு. அடுத்தது காலோட இதில் வந்து வேஷ்டி மாதிரி நான் வந்து வரி வரியாக ஒரு டிசைன் கொடுத்துருக்குறேன். இந்த களிமண் வந்து நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்திலேயே நான் எடுத்தது, அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி களிமண் எடுக்கிறதுன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பஞ்சமுக விநாயகர் வந்து யாரும் இது வரைக்கும் வீடியோ போடலை. நான் ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி 5 முகம் ஒரே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. முகம் செய்கிறது வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன். பாருங்கள், 5 முகம் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து விநாயகருக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாக களிமண்ணை வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு முகமாக ஒட்ட முடியும். பாருங்கள், 5 முகம் வச்சுருக்கிறேன். 5ஆவது முகம் வந்து ஒட்டுறேன். பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து களிமண் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து ஒரு முகமாக நம்ம ஒட்ட முடியும். நான் வந்து இது முதல்ல ட்ரை பண்ணது, எப்படி வருது பார்க்கலான்னு பண்ணேன். ஆனால் நல்லாவே வந்துச்சு. இன்னும் நான் பெயிண்ட் பண்ணலை. மேலே வந்து எல்லாத்துக்கும் கிரீடம் ஒன்று ஒன்றா வைக்க முடியாது. அதனால் நான் ரவுண்டாக உருட்டி வச்சு ரீஃபில் இப்படி இம்ப்ரெஷன் கொடுத்தா அது தனித்தனியாக கிரீடம் மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், ஒரு விநாயகரோட தலைக்கு மேலேயும் ஒரு இது கிரீடம் இருக்கிற மாதிரி வந்துடும். ஸோ ரவுண்டாக வச்சு நீங்கள் வந்து ஒன்றுக்கு நடுவில் இம்ப்ரெஷன் கொடுங்க. அவ்வளோதான், விநாயகருக்கு வந்து கிரீடம் வந்து ரெடி ஆயிடுச்சு. விநாயகர் ரெடி ஆகிட்டார். நல்லாவே வந்தது. நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்தது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து காய 2 நாள் ஆகும். அப்புறம் தான் பெயிண்ட் பண்ணணும். தேங்க்யூ.